முழு சந்திர கிரகண நிகழ்வு 7 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் நிகழ்ந்து ஒரு அற்புதம் தொடங்கி இருக்கிறது. காட்சிகளை நாம் பார்க்கலாம். முழு சந்திர கிரகண நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் நிகழும் அற்புதம் 11:01 மணிக்கு முழு கிரகணமாக மாறக்கூடியது. தற்போது இந்த முழு சந்திர கிரகண நிகழ்வு தொடங்கியதை அடுத்து கூடுதல் பார்வைகளை நாம் கேட்டு பெற வேண்டியது இருக்கிறது. தேமொழி செல்வி தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்தவர். அவர் தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். அவரிடம் நாம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் தேமொழி செல்வி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வானில் நிகழக்கூடிய ஒரு அற்புதம் வெறும் கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கோளரங்கங்களில் சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கான முழு வீச்சில் ஆயத்த பணிகள் அங்கு நடைபெற்றது காலை முதலே. தற்போது இந்த அரிய நிகழ்வு பற்றி முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு முழு சந்திர கிரகணம் தெரியுது. மற்றபடி ஆண்டுக்கு ஒரு முறையாவது முழு சந்திர கிரகணம் வேறு வேறு பகுதிகளில் தெரிஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த வகையில நமக்கு இந்தியாவில் இது ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைய நிகழ்வை நம்ம ஒருவேளை தவற விட்டோம் அப்படின்னா அடுத்த சந்திர கிரகணம் நமக்கு 2028 ஆண்டு டிசம்பர் 31 தான் ஏற்பட போகுது. அதனால இன்றைய நிகழ்வு கண்டிப்பா எல்லாருமே பார்த்து மகிழக்கூடிய கரெக்டான நமக்கு நள்ளிரவு இதற்கு முன்பு வந்தது 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தா கூட அது நள்ளிரவுல இருந்தது. எல்லாருமே கண் விழித்து பார்க்கக்கூடிய நிகழ்வா இருந்தது. இந்த தடவை இரவு 10 மணிக்கே இந்த நிகழ்வு ஆரம்பிச்சதால எல்லாருமே வீட்டுக்கு வெளியில வந்தா போதும், வேற இதற்காக வேற எங்கேயும் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க தங்களுடைய வீட்டை விட்டு வெளியில வந்தாங்கனாலே பௌர்ணமி நிலவா இருந்தது பாதி நிலவா இருக்கிறத அவங்களால மிக அழகாக பார்க்க முடியும். இந்த நிகழ்வை இந்தியா முழுவதும் ஆசியா முழுவதும் தெரிகிறது. அதனால கண்டிப்பா எல்லாருமே இத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இது இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிகழ்வுல என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சந்திர கிரகணம் அப்படின்றது ஒண்ணும் இல்லை. கிரகணம் அப்படின்னா மறைப்பு அப்படின்ற பொருள். இப்ப இங்க என்ன மறையுது என்றால் சந்திரன் பூமியினுடைய நிழல்ல மறையுது. நாம எல்லாருக்குமே ஏற்கனவே ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். சந்திரன் பூமியை சுத்தி வருது. அதே போல சந்திரனுக்கு தானாக ஒளி கிடையாது. அது சூரியனுடைய ஒளியை தான் எதிரொலிக்குது. அப்படி இருக்கிற போது சந்திரன் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கும் போது இந்த பௌர்ணமி நாள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்கும். அப்ப சந்திரன் மேல படுற மொத்த சூரிய ஒளியையும் பூமியில இருக்கிற நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் நம்ம பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது சில சமயம் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டுல வந்துடும். பூமி, சந்திரன், சூரியன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டுல, அதாவது சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல பூமி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பூமியினுடைய நிழல் நிலா மேல விழ ஆரம்பிக்கும். இதத்தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம சந்திரன் பாதி மறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கிற நிகழ்வை நம்ம பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா பூமியினுடைய நிழல் ஒரு பகுதி பாதி அளவுக்கு மட்டும் சந்திரனை மறைச்சிருக்கு. ஆனா இன்றைய நிகழ்வானது முழு சந்திர கிரகணமாக நடைபெற போகுது. அப்ப இப்ப பூமியினுடைய நிழல்ல சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டா 9:57 இன்று ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா 11 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா பூமியினுடைய நிழல்ல
சந்திரன் முற்றிலுமாக மறைந்து போகும். அப்படி மறையும் போது சந்திரன் சிவப்பு நிறத்துல தெரியறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து பிளட் மூன் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் சிவப்பு நிறத்துல தெரியுது அப்படின்னா, நேரா சந்திரனுக்கு சூரியன்ல இருந்தா வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வெளிச்சத்தை பூமி முற்றிலுமா மறைச்சிருச்சு. இருந்தாலும் பூமியினுடைய வளிமண்டலம் அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து எல்லா திசைகளிலும் சிதறடிக்குது. அப்படி சிதற ஒளிதான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒளியில நிறைய வானவில்லுடைய 7 வண்ணங்களும் சூரிய ஒளியில இருக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரிந்த விஷயம். அதுல இந்த நீலம், பச்சை, ஊதா இது மாதிரியான நிறங்களுக்கு அலைநீளம் குறைவு. அப்ப அந்த ஒளிகள் வந்து சீக்கிரமா சிதறிட்டு அலைநீளம் அதிகமான ஆரஞ்சு சிவப்பு ஒளி பூமியினுடைய வளிமண்டலத்தையும் தாண்டி வெளியில வருது. அப்படி வெளியில வர்ற ஒளிதான் நிலா மேல பட்டு நிலா வந்து சிவப்பு நிறத்துல தெரிய போகுது. இந்த சிவப்பு நிலா அப்படின்றது 11 மணிக்கு ஆரம்பிச்சு 12:22 வரைக்கும் வானத்துல தெரிய போகுது. அதன் பிறகு பூமியினுடைய நிழல்ல இருந்து நிலா மெதுவாக வெளியில வரும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலா வந்து பழையபடி இப்ப எப்படி பாதி நிலவா இருக்கோ அதே மாதிரி நிலா கொஞ்சம் கொஞ்சமா வந்து முழுவதும் மறைச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றத வந்து நம்ம பார்க்க முடியும். அது வந்து 1:26க்கு முடிவடையுது. இதுதான் இன்றைய நிகழ்வு. இத வந்து நம்ம அனைவரும் வெறும் கண்ணாலே பார்க்கலாம். இதற்காக தனியா டெலஸ்கோப் கூட தேவையில்லை. வெறும் கண்ணால பார்த்தாலே பூமியினுடைய நிழல் நிலா மேல விழுறத நம்மளால மிக தெளிவாக பார்க்க முடியும். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வழக்கமா கிரகணம் நடக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து மேகமூட்டமாயிடும், பார்க்கவே முடியாத சூழல் இருக்கும். இன்று வந்து அப்படி இல்லாம வானம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறதால நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் மேகம் மறைச்சாலும் கூட பெருமளவு நிலாவை வந்து நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. அதனால இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாம கண்டிப்பா பார்த்து மகிழணும் அப்படின்றத கேட்கிறோம். அடுத்து இத பத்தி இன்னும் வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கிரகணம் சமயத்துல நம்ம கிட்ட நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. கிரகணம் சார்ந்து என்னன்னா, பாம்பு நிலாவை வந்து பாம்பு விழுங்குது அப்படின்னு நம்ம இந்தியால ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது பூமியோடைய நிழல் நிலா மேல விழுது அப்படின்னு தெரியாத காலத்துல ஏதோ ஒண்ணு நிலாவை மறைக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னு கற்பனை பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, ஒருவேளை பூமியில இருக்கிற பாம்பு எப்படி நம்ம வந்து மலைப்பாம்பு வந்து விழுங்குமோ அதே போல நிலாவை வந்து ஏதோ ஒரு பாம்பு விழுங்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க இருக்கவங்க இந்தியால இருக்கவங்க கற்பனை பண்றாங்க. இதே போன்ற கற்பனைகள் மற்ற நாடுகள்லயும் இருந்திருக்கு. அந்தந்த நாட்டுல எந்த விலங்கு இருந்ததோ அதை வைத்த கற்பனைகள். சைனால டிராகன் விழுங்குது அப்படின்ற கற்பனை வச்சிருக்காங்க. வியட்நாம்ல ஒரு ராட்சத தவளை விழுங்குது அப்படின்ற கற்பனையை வச்சிருக்காங்க. இன்னும் மற்ற நாடுகள்ல ஓநாய் விழுங்குறதாகவும் கரடி விழுங்குறதாகவும் அது மாதிரி விதவிதமான கற்பனைகள் இருந்திருக்கு. இதெல்லாமே கற்பனையை தவிர உண்மை கிடையாது. அதனால இந்த கிரகணம் அப்படின்றது எந்த ஒரு கெட்ட நிகழ்வும் கிடையாது. அந்த மாதிரி அதாவது இது பாம்பு விழுங்குது அப்படின்றதால இது வந்து ஒரு தீய நிகழ்வு. அந்த சமயத்துல யாரும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, வெளியில வந்தா கருவுற்ற பெண்களுக்கு ஆபத்து, அந்த நேரத்துல உணவு அருந்தக்கூடாது, இது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. இதெல்லாமே எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிலா வந்து மறைக்கிறது அப்படின்றது இன்று நேற்றல்ல, பூமியும் நிலாவும் தோன்றிய காலத்திலிருந்து இந்த கிரகணங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா நிலா வந்து பூமியை சுத்தி வரும்போது இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி நடக்கும்போது ஆதிகால மனிதர்களுக்கு இது ஏன் நடக்குது அப்படின்ற விழிப்புணர்வு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அவர்கள் என்ன நினைச்சிருக்காங்க, ஏதோ ஒரு தீய சக்தி வந்து திடீர்னு நிலாவை மூடிடுது, அப்ப இருண்டுடுது. அப்ப இருட்டு அப்படின்றது அந்த காலத்துல வந்து மிகவும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏன்னா இப்ப நமக்கு சுத்தி விளக்குகளா இருக்கு, நம்ம இரவா பகலா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம நகரமயமானதுல மொத்த நகரமும் விளக்குகளால ஜொலிக்குது. இப்ப இந்த சமயத்துல நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனா ஆதி காலத்துல விளக்குகளே இல்லாத காலத்துல மிகவும் பயத்தோட இருந்திருக்காங்க. அந்த பயத்துலதான் என்ன பண்ணிருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே வராம இருந்திருக்காங்க.
அதே போல இருட்டுல நம்ம உணவு வைக்கும்போது அதுல ஏதாவது ஒரு விஷ ஜந்து விழுந்துருச்சு அப்படின்னா தெரியாது. அப்ப அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது உணவு விஷமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால கிரகணம் சமயத்துல இருக்கிற உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கலாம். அதே போல கருவுற்ற பெண்கள் இருட்டுல போகும்போது தடுக்கி விழுந்தாங்க அப்படின்னா கருவுல இருக்க குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்றதால இன்னும் அதிக கவனம் எடுத்து அவர்களை வெளியில போகாம பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் விளக்கு வெளிச்சமே இல்லாத காலத்துல கடைபிடிக்கப்பட்ட விஷயங்கள் இன்று எல்லாமே நகரமயமாயி விளக்கு வெளிச்சமயமானது பிறகும் இத கடைபிடிக்கிறது அப்படின்றது உண்மையிலே இது ஒரு தேவையில்லாத விஷயம்தான். இதனால நம்ம என்ன இது நிறைய பேர் சொல்றது என்னன்னா அதெல்லாம் என்ன தப்பு, கடைபிடிச்சிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது என்ன ஆகும்னா நம்ம நாட்டுடைய அறிவியலை பின்தங்க வைக்குது அப்படின்றத நம்ம உணரணும். நம்ம நாட்டுடைய அறிவியல் வளர்ச்சி எதுல இருக்குன்னா நம்ம என்ன உண்மையோ அதை உணர்ந்து அதே அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுல தான் இருக்கு. அப்படி இல்லாம நம்ம நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி நாம இன்னும் இந்த மாதிரி பிற்போக்கான விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது நம்ம பேசுறத எடுபடுது அப்படின்னா அது கேள்விக்குறியாயிடும். சரி, இது ஒரு மூட நம்பிக்கை நிறைந்த நாடு அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்படுத்துறோம். அதை தவிர்த்து நம்முடைய அறிவியல் வளர்ச்சியை நம்ம எல்லாரு நாடுகளும் உணர்ற மாதிரி செய்யணும் அப்படின்னா நாம் கண்டிப்பாக இந்த நிகழ்வுகளை குறித்த உண்மைகளை நாம் அனைவரும் உணரணும். குறிப்பாக மாணவர்கள் இதை உணர்ந்து இதனாலதான் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்ததாக இதை நிகழ்வை வேற இதுல என்னென்னலாம் ஆய்வுகள் செய்யலாம் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு அவங்க அதை கொண்டு போக முடியும். அதனால கண்டிப்பா இதை அனைவரும் பார்த்து எதனால நடக்குதுன்னு உணர்ந்து இதை அடுத்த கட்டத்தை ஆராய்ச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.